வடிவேல், விவேக் 2 பேருமே சமகாலத்து நகைச்சுவை நாயகர்கள்னு சொல்லலாம். கான்டெம்பரரின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சமகால நாயகர்கள், நகைச்சுவை நாயகர்கள். எப்பவுமே ஹீரோக்களை விட பரபரப்பாவும் ரொம்ப செல்வாக்காவும் வளர்றவங்க நகைச்சுவை நாயகர்கள் தான். ஏன்னா படம் தொய்வு இல்லாம நடுவில் நகைச்சுவை மூலம் அந்த படத்தை தூக்கி நிறுத்துறது நகைச்சுவை நடிகர்கள் தான். இதுல விவேக்கை விட வடிவேலு ஒரு படி அதிகமா பிரபலம் அடைஞ்சாருன்னு தான் சொல்லணும். ஆனா ஏன் அப்படி நடந்ததுன்னா, விவேக் படிச்சவர், மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல படிச்சவர், அரசு வேலையிலும் இருந்தவர். அவர் ஒரு லெவலுக்கு மேல போக முடியாது. அவர் பேசுறதெல்லாம் லாஜிக்கா இருக்கும், சில அறிகுறிகள் கூறுற மாதிரி இருக்கும். ஆனா வடிவேலு என்னன்னா பாடி லாங்குவேஜ் வித்தியாசமா இருக்கும். அவரு மதுரை தியேட்டர் எல்லாம் முறுக்கு வித்து ரொம்ப வறுமையில இருந்து வந்தவர், படிப்பறிவு இல்லாதவர். அந்த படிப்பறிவு இல்லாதவரை கொஞ்சம் லேசா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இங்கிலீஷ் பேச விட்டாலே இயல்பாவே அவர் தப்பா பேசாரு இல்லையா, அதுவே மிகப்பெரிய ஜோக் ஆயிடும். சிங் இந்த ரைம் அது சொல்றது, அப்புறம் நல்லா கேட்கிறாங்கடா டிடிஎல் அப்படிம்பாரு. அப்புறம் கொஞ்சம் அழகாக இருந்தாலே, சுமாரான அழகாக இருந்தாலே கிட்னாவா அப்படிம்பாரு. இந்த வார்த்தைகள்லாம் அவருக்கே புரியாம இயல்பா பேச பேச அது நம்மளுக்கு கேட்கும் போது ரொம்ப நகைச்சுவை அதிகமாயிடும். அந்த பாடி லாங்குவேஜ்லயும் அந்த நிறத்திலையும் வடிவேல் ஒரு படி மேல போனாரு. ஆனா 2 பேருமே தமிழ் திரையுலகத்துல மிகப்பெரிய கண்களாகத்தான் நாம் பாவிக்க வேண்டும்.